ப்ரோ 3 வேளையும் ஃப்ரீயாவே சாப்பிடுங்க ப்ரோ. பண்றோம். இதுல ஒரு முக்கியமான குறிப்பு, கல்யாணத்துல எந்த ஃபங்க்ஷன்லயும் சாப்பிடக்கூடாது, கோயில போய் சாப்பிடக்கூடாது. புதுசா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. 3 வேளையும் ஃப்ரீயா சாப்பிட போறோம். காலையில வேலைக்கு வந்து எந்த மாதிரி சாப்பிட போறோம்னு பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, முடிஞ்சதுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி காசு கலெக்ட் பண்ணி சாப்பிட போறோம். சிறப்பான ஆள் நீ. வாங்க ஒகட்டான்னு சொல்லலாம், ஃபோன் பண்ணுவோம். நான் ஃபோன்ல இருந்து பண்ணா எடுக்க மாட்டானுங்க, அதனால வேற ஒரு ஃபோன் இருந்து பண்றேன். ஐயோ இது வேற பேசி கொல்லுதுரா. எப்போ ஃபோன் பண்ணாலும் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு நிச்சயத்துக்கு தான் ஃபோன் பண்றோம். இல்ல சொல்றேன் தெரியல. ஹலோ ஹலோ சொல்றேன். இங்க ஹாப்பி பர்த்டே. முடிஞ்சு போச்சா? ட்ரீட்டு சோறு வாங்கிக்கலாம். சரி போட்டு விடு, பசிக்குதுங்க. எங்க அக்கௌண்ட்ல காசுல கை நீங்க சம்பளம் தான் காசு. ஏன்டா கதை விட்டுட்டு இருக்கிற? ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டு விடுறா. குஸ்காவா சாப்பிடுற ஒரு 50 ரூபா போட்டு விடுறா. உன் புள்ள குட்டி குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குடா, ஒரு 50 ரூபா போட்டு விடுறா. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார. சேர்றா வேடா டேய், உனக்கு பிறந்தாள் ஒரு கேடு வரதில்ல. எடா போனேன் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒரு ஒகட்டாலே கேட்டாச்சு ஆவாது. கிஷோருக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம். ஹலோ ப்ரோ, சொல்லல. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூவா? தேங்க்யூவா ட்ரீட் பர்த்டே இல்ல இப்பதான் தேங்க்யூ இல்ல. கூகுள் பே, போன் பே, பேடிஎம், அமேசான் பே எல்லாமே அவைலபிள். போட்டு விடு. எனக்கு பர்த்டே இல்ல தல தல இந்த பம்பல் வேலையே வேணாம். தேங்க்யூ சொன்னியா இல்லையா? போட்டு விடு. கட் பண்றேன், போட்டு விடு. சொல்ல 50 ரூபா போட்டு விடு. யார் நம்பர் போட்டு விட்டோம்? பிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? குஸ்காக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆனா காலங்காத்தால எவனா குஸ்கா திம்பானா? நம்ம பிரியாணி தான் திப்போம். ஆனா லெக் பீஸ்க்கு ரெடி பண்ணுவோம். வேற யாருக்கு போன் பண்ணுவோம்? நண்பன். ஐயோ சாமி பாட்டு வரதுல. ஹலோ சொல்லுங்க சார், நாங்க எஸ்சிஎஸ்சி பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். எங்க? எஸ்சிஎஸ்சி பேங்க்ல இருந்து. சரி சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா சார்? கொஞ்சம் வேலையா இருக்கா, கொஞ்சம் பிரியாணி கூப்பிடுறீங்களா? சார் இல்ல சார், நான் ராம் பேசுறேன் சார். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே நான் சொல்லிக்க விடுறேன். நான் பிரியாணி கூப்பிடுறேன்டா. டேய் கூகுள் பே போன் பே பண்ணி விடுறா, பச்சிக்குதுடா. கூகுள் பே காசு இல்ல, நீ வெயி நான் எங்க வரணும் சொல்லு, வரேன். எங்க வரணும் சொல்ற, வரேன். அடாங்கப்பா மவனே பேசிட்டு போதே கட் பண்றான்டா. டேய் விட்டுவோனா? நானு எடுக்க மாட்டேன். காலைல சாப்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா ரெடி பண்ணியாச்சு. அவினாஷ் நவீன் சொன்னா அவினாஷ் அதரும். நாய் போன் நம்பர் எடுக்க மாட்டேங்குது. பிஸியா? ஐயோ எடுக்க மாட்டான்டா. டேய் நய கட் பண்ணிட்டான்டா. என்னதான் பேசுவீங்களோ தெரியல நவீன், நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நானும் உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. 50 ரூபா தான் ரெடியா இருக்குது. பிரியாணி 100 ரூபா. ஹலோ நண்பா, வணக்கம் நண்பா. சொல்றேன். என் போன் ஒன்னும் எடுக்க மாட்டியா நீங்க? அவன் வெளியே இருக்கா சொல்றான். பிரியா வெளியே இருக்க சொல்லு. சரி வச்சு கட் பண்ணிட்டா. சொல்லு என்ன சொல்லு. ஹாப்பி பர்த்டே. எனக்குலாம் பர்த்டே வரடா, 13 நம்பர்டா. டேய் ஹாப்பி பர்த்டே ஒரு 50 ரூபா போட்டு வரா, பசிக்குது. நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஷேர் பண்றேன். எதுக்கு பஞ்சாயத்துக்கு நீ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? எல்லாம் பிச்சைக்கார பையல தான் எக்கடா போய் சோறு திங்கிறது. சரி கூப்பிடுறேன். சூப்பர்யா. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சோறு திங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஒரு ஃப்ரெண்டா எடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கலேன், ஏதோ ஒரு இளிச்சவாயம் ஒரு 50 100 போட்டு விடுவான். நமக்கு ஒரு இளிச்சவாயம் 50 ரூபா போட்டு விட்டான். அது போய் காலைல சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்ப ஃப்ரீயா ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். அதுக்கோசரம் வந்து நம்ம ஸ்மார்ட் பஸர் வந்திருக்கோம். வாங்க எப்படி ஃப்ரீயா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லி காட்டுறேன். அதுவும் ஆர்கானிக்கா சாப்பிட போறோம். வாங்க உள்ள போலாம். என்னடா எல்லாம் காயாகுது, ஃபுல்லா காயா இருக்குது. அதனால ஃப்ரூட் செக்ஷன் வேணாம், வேற செக்ஷன் போலாமா? நகலே புளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்க வந்தா வெள்ளம் சாப்பிடலாம். வெள்ளம் உடம்புக்கு நல்லது. வேற சாப்பிடலாம், வெள்ளோட சாப்பிடலாம். எல்லாம் ஆர்கானிக் தான். வெள்ளமும் கடலக்கொட்டி சேர்ந்து அப்படின்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஸ்நாக்ஸ் போதும், ஆர்கானிக் பிடிச்சு போய் சாப்பிடலாம். வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடுத்த வேலை சோத்துக்கு ரெடி ஆக போறோம். எந்த மாதிரி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கடைக்கு போய் ப்ரமோஷன் பண்ற மாதிரி. ஆனா உங்க கடையை நாங்க ப்ரமோஷன் பண்ணி தரோம். அதுக்கோசரம் நீங்க எனக்கு வந்து ஒரு வேளை சோறு மட்டும் போட்டா போதும், அப்படி போய் கேட்க போறோம். அதனால பிரியாணி கடையா பார்த்து கேட்போம். நோ வெஜ், ஒன்லி நான்வெஜ். மகளே இந்த கடையில தான் போய் இப்ப சாப்பாடு கேட்க போறோம். ஒரு கடைக்கு போய் ப்ரமோஷன் பண்ணி ஃப்ரீயாவே நாங்க சாப்பிட்டு வீடியோ போடுறோம். நான் கடையை ஓகேனா என்ன தெரியல. சாப்பிட வேணால உண்மையா தான் கேட்கறேன். சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, போய் சாப்பிட போறோம். வாங்க. அண்ணன் பெரிய மனசு தான். பிரியாணி மதிய சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. நைட் சாப்பாடுக்கு போவாங்க. அண்ணனுக்கு நன்றி, தேங்க்ஸ்ண்ணா.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. லைட்டா பிரியாணி சாப்பிட்டோம்ல, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது. ஜூஸ் ப்ரமோஷன் பண்ணுவோமா? ஜூஸ் குடி எங்க இருக்குன்னு பாரு. 2 வேளை சாப்பிட்டோம். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கோசரம் நம்ம வந்து அந்த அக்காவை தேடிட்டு இருக்கிறோம். காட்டு கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருநங்கை காட்டு தான் கேட்க போறோம். மோஸ்ட்லி தந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மூஞ்ச பார்த்தா தரமாட்டாங்க. அக்கா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுக்கா. அக்கா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுக்கா. அக்கா பிரியாணி சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுக்கா. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அப்படியே ஒண்ணு தேடி கண்டுபிடிச்சு அந்த அக்காட்ட கேட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ சாப்பிட்றோம் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு போறோம். சாப்பாடு சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. சாப்பாடு கூட வாங்கி தரேன். சரி போலாம். நானும் சொல்றேன் சாப்பிடலையான்னு கேட்கறேன். சரி இல்ல ரீடேக் அப்படியே மறுபடியும் பஸ் வரேன். அக்கா இங்க எங்க போற? சரி மாப்பிள அந்த அக்காட்ட போய் கேட்போம். அக்கா சொல்லு சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஏத்தாங்க சாப்பிடலையா? அதான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்ற சாப்பிடலன்னு கேட்ட என்னக்கா அர்த்தம்? சிவா வாங்கி தரேன். மக்களே அந்த அக்கா சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க போய் சாப்பிடலாம். தேங்க்ஸ்க்கா. இதே மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கூப்பிடுறாங்க போலாம் வாங்க. நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. நன்றிக்கா. இனியால் இனியன் சேலஞ்ச் சக்சஸ்.